இந்த 2 கீரை நேம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2யும் ஒன்றா சேர்த்து போட்டு குழம்பு கடைஞ்சா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. கீரை குழம்பு நான் அதிகமாக பண்ணதில்லை. ஆனால் அம்மா செய்கிறது ஒரு டேஸ்ட் இருக்கும், அத்தை செய்கிறது ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி எப்பயும் போல் தாளிப்பெல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டு கொஞ்சம் போட்டிருந்தேன். அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கீரையை வந்து வாஷ் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வச்சு நல்லா கடைஞ்சிக்கிட்டேன். பொரியலுக்கு வந்து பீன்ஸ் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டார் மாமா, இந்த வெஜ் புலாவ்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு. அதனால் அதில் கொஞ்சமாக மட்டும் எடுத்து பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன். இவரை நம்பி நிறைய செய்ய முடியாது, நம்மளும் ஒண்டியோ ஃபுல்லாக சாப்பிட முடியாது. அதனால் சும்மா கொஞ்சமாக மட்டும் பண்ணேன். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தலையில் காய வச்சுட்டு இப்போ நானும் கிளம்பிட்டேன். அப்புறம் நானும் மாமாவும் சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் கீரை குழம்பு, பீன்ஸ் பொரியல், சாதம் சாப்பிட்டுட்டு நானும் மாமாவும் கடைக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.